எஸ். ஜானகி, சித்ரா போன்ற சிறந்த பாடகர்கள் உச்சத்தில் இருந்த காலத்தில் அறிமுகமானாலும் தனித்துவமிக்க குரலால் மறக்கவே முடியாத பல பாடல்களை வழங்கியிருக்கிறார் ஸ்வர்ணலதா. அப்படியான 15 பாடல்களில் தொகுப்பு இது. ஒரு சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா 1987 தமிழ் சினிமாவில் ஸ்வர்ணலதா பாடிய முதல் பாடல் இது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதி S.A. சந்திரசேகர் இயக்கிய நீதிக்கு தண்டனை படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த படத்திற்கு M.S. விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். சினிமாவில் பாடுவதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த ஸ்வர்ணலதா M.S. விஸ்வநாதனை சந்தித்து வாய்ப்பு கேட்டபோது உயர்ந்த மனிதன் படத்தில் B. சுசீலா பாடிய பால் போலவே பாடலை பாடி காண்பித்தார். இதனை கேட்ட M.S. விஸ்வநாதன் இந்த பாடலை பாடும் வாய்ப்பை வழங்கினார். K.J. யேசுதாசுடன் இணைந்து ஸ்வர்ணலதா பாடிய இந்த பாடல் சூப்பர் ஹிட் ஆனது. இதற்கு முன்பும் இந்த பாடல் தமிழ் திரைப்படங்களில் இடம்பெற்றிருந்தாலும் ஸ்வர்ணதாவின் குரலில் பாடப்பட்ட போது அதற்கு ஒரு தனித்துவம் கிடைத்தது. ஸ்வர்ணதாவுக்கு மிகச் சரியான அறிமுகமாகவும் அமைந்தது. இந்த பாடலை பாடிய போது அவருக்கு வயது வெறும் 14 மட்டுமே. இரண்டாம் மாலையில் யாரோ 1990 விஜயகாந்த் பானுப்பிரியா நடித்து இளையராஜா இசையில் வெளியான சத்திரியன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. அலைகள் ஓய்வதில்லை படத்தில் வரும் விழியில் விழுந்து இதயம் நுழைந்து பாடலின் துணியில் இந்த பாடலும் அமைந்திருக்கும். தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி நாயகனிடம் கேட்கிறாள் நாயகி. நாயகன் மறுத்தாலும் குழந்தைகள் மூலம் நாயகியின் விருப்பம் நிறைவேறுகிறது. இந்த ஆனந்தத்தில் நாயகி தனியாக பாடுவதாக அமைந்திருக்கும் இந்த பாடல் 90களில் மறக்க முடியாத திரை இசை பாடலாக அமைந்தது. இளையராஜாவின் இசையுடன் நெஞ்சமே பாட்டெழுது, அதில் நாயகன் பேரெழுது என ஸ்வர்ணலதாவின் குரல் உச்சத்தை தொடும்போது கேட்பவர்களை வேறொரு உலகிற்கு அழைத்துச் செல்லும். ஸ்வர்ணலதா என்றாலே நினைவுக்கு வரும் சில பாடல்களில் இதுவும் ஒன்று. பிரபு குஷ்பு நடித்த சின்னத்தம்பி படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. மிக கண்டிப்பான சகோதரர்கள். அவர்களது கட்டுக்காவலை மீறி சிறிது நேரம் சுதந்திரத்தை அனுபவிக்கும் அவர்களது சகோதரி பாடுவதாக அமைந்த இந்த பாடலின் துவக்க இசையே ஒரு விடுதலை உணர்வை ஏற்படுத்தும். துவக்க இசை முடிந்ததும் ஒலிக்க ஆரம்பிக்கும் ஸ்வர்ணலதாவின் குரல் கேட்பவர்களின் ஆன்மாவை எல்லா அழுத்தத்திலிருந்தும் விடுவிப்பதைப் போல இருக்கும். இந்த படத்தில் கீரவாணி ராகத்தில் 2 பாடல்களை அமைத்திருந்தார் இளையராஜா. ஒன்று போவோமா ஊர்கோலம் என்ற இந்த பாடல், இன்னொன்று நீ எங்கே என் அன்பே என்ற பாடல். இந்த பாடலையும் ஸ்வர்ணலதா தான் பாடியிருந்தார் என்றாலும் போவோமா ஊர்கோலம் பாடலே மேம்பட்ட அனுபவத்தை கொடுத்தது. மெலடி பாடல்களால் கவனிக்கப்பட்டு வந்த ஸ்வர்ணலதாவுக்கு இந்த பாடல் ஒரு துள்ளலான திருப்பு முனை என்றுதான் சொல்ல வேண்டும். ராக்கம்மா கையை தட்டு பாடலுக்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். S.P. பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து இந்த பாடலை ஸ்வர்ணலதா பாடியிருந்தார். ஒரு வகையில் பார்த்தால் இந்த பாடலில் ஆண் குரலுக்கே கூடுதல் முக்கியத்துவம் இருந்தது. இருந்தாலும் இந்த பாடலிலும் ஸ்வர்ணலதா தனித்து தெரிந்தார். 2002ஆம் ஆண்டில் BBC நடத்திய பிரபலமான பாடல்களுக்கான கருத்து கணிப்பில் இப்பாடல் 4வது இடத்தை பிடித்தது. ராஜ்கிரனும் மீனாவும் நடித்து வெளியான என் ராசாவின் மனசிலே படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் எல்லா பாடல்களும் மெகா ஹிட்டான். முரடனாக இருக்கும் தன் கணவனை பார்த்து பயந்து போய் வெறுத்து ஒதுக்கும் நாயகி கடைசியில் அவனது அன்பை புரிந்து கொள்கிறாள். அந்த நேரத்தில் அவள் கர்ப்பமாகவும் இருக்க குதூகலம், எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் கலந்து நாயகி பாடும் பாடல் இது. பாடலை பொன்னடியான் எழுதியிருந்தார். நாயகியின் அந்த நேரத்து உணர்வுகளை துல்லியமாக வெளிப்படுத்துவதாக ஸ்வர்ணலதாவின் குரல் இருந்தது. இந்த படம் ஹிட்டாக இருந்தாலும் இந்த பாடல் மிகப்பெரிய ஹிட். சந்தன மரக்கடத்தல் வீரப்பன் பிரபலமாக இருந்த தருணத்தில் அந்த பாத்திரத்தை மையமாக வைத்து கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை உருவாக்கினார். R.K. செல்வமணி. படத்தின் நாயகன் விஜயகாந்துக்கு இது 100வது படம். இந்த படத்தில் 2 பாடல்கள் தான். அதில் ஒரு பாடல் தான் இது. காட்டுக்குள் வில்லன் மற்றும் அவனது சகாக்களுக்கு நடுவே ஒரு இளம்பெண் உற்சாகமேற்ற பாடுவதை போன்ற பாடல் இது. துள்ளல் இசையுடன் உருவான இந்த பாடலை ஸ்வர்ணலதாவின் குரல் வேறொரு தளத்திற்கு கொண்டு சென்றது. 1991 ஆம் ஆண்டு ஸ்வர்ணலதாவுக்கு ஒரு சிறப்பான வருடம்.
இந்த வருடத்தில் ஏகப்பட்ட பாடல்கள் அவர் பெயர் சொல்லும் விதத்தில் அமைந்தன. அதில் ஒன்றுதான் சேரன் பாண்டியன் படத்தில் இடம்பெற்ற காதல் கடிதம் வரைந்தேன் பாடல். இந்த படத்திற்கு சௌந்தர்யன் இசையமைத்திருந்தார். பாடலை S.A. ராஜ்குமாருடன் சேர்ந்து ஸ்வர்ணலதா பாடியிருந்தார். இதே படத்தில் இடம்பெற்றிருந்த சம்பாநாத்து பாடலும் ஸ்வர்ணலதாவுக்கு குறிப்பிடத்தக்க பாடல்தான். கார்த்திக்கும் மோனிஷாவும் நடித்த உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. இதற்கு இளையராஜா இசையமைத்துள்ளார். துவங்கும் போது உச்சத்தில் துவங்கி மென்மையாக நகரும் பாடல் இது. காலத்தில் அழியாத பாடலாக இது நிலைத்து விட்டதற்கு 2 காரணங்கள். ஒன்று ஸ்வர்ணலதாவின் குரல், இன்னொன்று இந்த படத்தில் நாயகியாக நடித்த மோனிஷா. 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த படம் வெளியான நிலையில் அதே ஆண்டு டிசம்பரில் ஒரு கார் விபத்தில் காலமானார் மோனிஷா. இந்த படத்திலும் கூட அவர் இறந்து விடுவதைப் போலத்தான் கதை இருக்கும். எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை மறக்க முடியாத பாடலாக்கிவிட்டது. என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி. மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த அமைதிப்படை திரைப்படம் ஒரு அரசியல் த்ரில்லர். இந்த படத்திற்காக இளையராஜா இசையில் மனோவுடன் இணைந்து ஸ்வர்ணலதா பாடியிருந்த பாடல்தான் சொல்லிவிடு வெள்ளி நிலவே பாடல். ஆனால் இந்த பாடல் படத்தில் இடம்பெறவில்லை. படத்தின் துவக்கத்தில் நாயகிக்கும் நாயகனுக்கும் திருமணம் நிச்சயமாகும் தருணத்தில் சில பிரச்சனைகளால் அந்த திருமணம் நின்றுவிடும். இதற்கு பிறகு படம் பிளாஷ்பேக்கிற்குள் சென்றுவிடும். அதற்கு பிறகு பழிவாங்கும் படலம் துவங்கிவிடுவதால் இந்த பாடலுக்கு இடமில்லாமல் போனது ரசிகர்களுக்கு ஏமாற்றம்தான். இருந்தாலும் ஒரு மறக்க முடியாத பாடல் இது. பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த கர்த்தம்மா படத்தில் A.R. ரஹ்மான் இசையில் இடம்பெற்ற பாடல் இது. இந்த படத்தில் போராளே பொன்னுத்தாயி இருவிதங்களில் இடம்பெற்றிருக்கும். டுயட் பாடலாக உன்னிமேனனும் சுஜாதாவும் பாடியிருப்பார்கள். சோக பாடலாக ஸ்வர்ணலதா தனித்தும் பாடியிருப்பார். எதிர்பார்த்ததைப் போலவே இந்த சோக பாடல் பெரிய ஹிட். ஸ்வர்ணலதா பாடிய பாடல்கள் பொதுவாக மெல்லிசையை அடிப்படையாக கொண்டதாகவே இருக்கும். A.R. ரஹ்மான் இசையில் வெளியான இந்தியன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலில் அந்த ட்ரெண்டை மீண்டும் உடைத்தார் ஸ்வர்ணலதா. இசை, பாடல் படமாக்கப்பட்ட விதம், ஸ்வர்ணலதாவின் குரல் எல்லாம் சேர்ந்து பாடலை கேட்பவர்களை தன்னிச்சையாக ஆட வைத்தது. பிரபுவும் மதுபாலாவும் நடித்து சீமான் இயக்கத்தில் வெளிவந்த பாஞ்சாலங்குறிச்சி படத்திற்கு தேவா இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் ஏகப்பட்ட பாடல்கள். அதில் ஹரிஹரனும் அனுராதா ஸ்ரீராமும் பாடிய உன் உதட்டோர சிரிப்ப பாடல்தான் ரொம்பவும் பிரபலம் என்றாலும் ஸ்வர்ணலதா பாடிய ஆத்தோரம் தோப்புக்குள்ள என்ற பாடலும் அட்டகாசமாக இருக்கும். சுமார் 6 நிமிடங்கள் நீளக்கூடிய இந்த பாடலின் ஒவ்வொரு சரணமும் குதூகலமாக ஆரம்பித்து அத்தனையும் பொய்யாச்சே ராசா என சோகமாக முடியும். தனித்து பாடிய இந்த பாடலில் மனதை மயக்கும் ஜாலங்களை செய்திருப்பார் ஸ்வர்ணலதா. A.R. ரஹ்மான் இசையில் வெளியான ஜோடி படத்தில் ஏகப்பட்ட பாடல்கள். அதில் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, வெள்ளி மலரே, காதல் கடிதம் தீட்டவே போன்ற பாடல்கள் பெரும் ஹிட் என்றாலும் இந்த படத்தில் இன்னொரு தனித்துவமான பாடல் இருந்தது. அதுதான் இந்த அஞ்சாதே ஜீவா பாடல். பிரசாந்தும் சிம்ரனும் நடித்திருக்கும் இந்த பாடலில் பிரசாந்தின் குரலாக சீர்காழி சிவசிதம்பரத்தின் குரல் ஒலிக்கும். இசை, ஆண் குரல் தேர்வு போன்ற பல அம்சங்களில் வித்தியாசப்பட்ட இந்த பாடலில் எப்போதும் போல மனதை கவர்ந்தது ஸ்வர்ணலதாவின் குரல். அலைபாயுதே படத்திற்காக A.R. ரஹ்மானின் இசையில் வைரமுத்து எழுதிய பாடல். நாயகன் நாயகியை தேடி வரும்போது பின்னணியில் நாயகியின் தவிப்பை காட்டுவதைப் போல ஒலிக்கும் இந்த பாடல் பல விதங்களில் முத்திரை பதித்த பாடல். பாடலின் ஒளிப்பதிவு, இசை, பாடல் வரிகள், குரல் என எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான ஓவியத்தைப் போல இருக்கும். சரண் இயக்கி மனோஜ், ரிச்சா பாலோட் ஆகியோர் நடித்து வெளிவந்த அல்லி அர்ஜுனா ஒரு பெரிய தோல்வி படம். ஆனால் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த சொல்லாயோ சோலைக்கிளி பெரிய ஹிட். அனில் கபூர் நடித்து வெளியான புகார் என்ற இந்தி படத்தில் இடம்பெற்றிருந்த சுந்தா ஹை மேரா குதா பாடலின் மெட்டையே இந்த பாடலுக்கும் பயன்படுத்தியிருந்தார் A.R. ரஹ்மான். அந்த இந்தி பாடலை உதித் நாராயணனுடன் இணைந்து ஸ்வர்ணலதா தான் பாடியிருந்தார். இதில் S.P. பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து பாடியிருந்தார். ரெண்டுமே அட்டகாசமான பாடல்கள். இதுல உங்களுக்கு பிடிச்ச பாடலை கீழே காமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. நன்றி.